வணக்கம் நண்பர்களே. இப்போது இங்கே வந்து எங்கேயுமே எந்த ஸ்டேட்லேயுமே இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த நைட்டு பொய் சொல்கிறது, உருட்டுறது, அப்புறம் சொன்னபடி செய்கிறதில்ல. இந்த மாதிரிலாம் அவலட்சணமான ஆட்சியெல்லாம் பார்க்குறோம். சொன்னது எதையும் செய்யலை, வேறு குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போகிறது. இது மாதிரி எங்கேயுமே எந்த ஸ்டேட்லேயுமே லல்லு பிரசாத் ஒரே தடவை ஊழல் இருந்தது, அது இப்போ மாட்டிட்டார், வரப்போகுது. ஆனால் இது வரைக்கும் இருக்கிற நிதிஷ்குமார் தான் இருக்கார். ஆனால் மாறி மாறி இவங்க வந்து மக்களுக்கு விரோதமாக இந்த மாதிரி இருக்கிறது இங்கே ஒன்று தான் தெரிஞ்சு. அதுவும் நேஷ்னலிசம்னு கிடையாது. இப்போ போர் நடக்கிறதுனால அதை பற்றி இதாக சொல்லிக்கிறது, மற்றபடி பிரிவினைவாதம் ஒன்றியம்னா சொல்கிறது. இது காஷ்மீரில் உள்ள கட்சிகள் கூட அப்படி இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஈனப்பொழப்பு இங்கே ஒன்று திமுக மட்டும்தான் இருக்கும். அதையும் இந்த பழைய காலத்துலேருந்து இந்த படங்கள் பார்த்து வந்து ஆதரித்து எம்ஜிஆர்னால் வந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கை காட்டிட்டார், அது ஒரு ப்ராப்ளம். கருணாநிதியை அது இன்னும் தீர்றதில்லை. ஆனால் அவன் இப்போ எப்படி, நான் இது எப்படி ஒப்பிடலான்னா, இப்போது இவர் வந்து இப்போ நேற்று துரைமுருகனை மாற்றிட்டாப்படி. அவருக்கு இருக்குது வேறு ஒரு கேஸில் 7 வருஷம் வரும்போது வருமானு சொல்லி மாற்றுறாங்க. ஒரு கப்பம் கட்டுறதில் அதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இன்னொரு இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும்பொழுது சீனியர் ஜூனியர் ஆல்ரெடியும் சொல்லியிருந்தது. அதுக்கு ஒரு ட்ரூப் ரெடியாக இருக்குது, ஏகநாத் ஷிண்டே மாதிரிலாம். அது இப்போ தெரியாது ஆட்சியில் இருக்கும்போது. அப்போ மகன் வந்து இப்போ ஸ்டாலினியாவது மெல்ல கொண்டு வந்தார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. கர்நாடகா ஊழல் பக்கம் அது தனியாக இருக்கட்டும். ஆனால் வந்தனிமே எல்லாம் ஆக்கினே அவர் வந்து ஸ்டாலின்கிட்ட இப்போ எல்லாருக்கும் ஃபாதர் உடனே பையன் சொல்கிறத கேட்டுருவாங்களா? அதே மாதிரி பல பேர் இங்கே தாண்டி வந்து உடனே கொடுத்து எல்லாம் பண்ணி உடனே இப்போவே எல்லாம் சொல்கிறதெல்லாம் நடக்கணும், இல்லாட்டி மதர்கிட்ட போய் ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் உதயநிதி வச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்டாலினுக்கு அது கோவம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, அவர் தானே கொண்டு வந்தார், எடுத்தோனையும் பையனை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கினா. காரணம் வேறு யாரும் வரக்கூடாது, குடும்ப ஆட்சின்னு. குடும்ப ஆட்சிக்கு வேறு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. ஆனால் குடும்ப ஆட்சி இருந்த வரைக்கும் பாருங்கள், பாகிஸ்தான்காரன் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ தீவிரவாதத்தை இப்போ இந்த அப்ளிகேஷன் பண்ணப்புறம் 300 ஆர்டிகள் எடுத்தப்புறம் போயிட்டு இருந்து 5 வருஷம் கழிச்சு பிரச்சனை வந்தது. ஏறி அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒன்றும் வெறும் ட்ரோன். அந்த ட்ரோன் வந்து எவ்வளோ 9 மணி நேரம் இருந்து பல 1000 கிலோமீட்டர் போய் நம்ம சொல்கிற இலக்கை இதெல்லாம் ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா தான் அந்த தீவிரவாதி இருக்கிற அந்த குடும்பத்தையே அந்த கட்டடத்தையே போய் சுற்றி கழுகு மாதிரி அது வட்டமிட்டு அழிச்சிடும். அழிச்சு அது அங்கேயே போனாலும் அந்த மாதிரி இது பெரிய லெவலில் வந்து யூஸ் பண்ணல நம்ம. ஸோ இவன் கொடுத்த சைனா பொருளெல்லாம் தான் வாங்கி இது பண்ணியிருக்கான் தளவாடங்கள்லாம். இப்போ சைனாவும் எக்ஸ்போஸ் ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க பொருளாக நாளைக்கு வந்து எங்களுக்கு தயாரித்து கொடுங்கன்னு சொல்லி ஏற்கனவே இந்தியா இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் மோடி காலத்தில் நடக்குது. பரம்பரையாக குடும்ப ஆட்சி இருந்தால் நடக்குமா? இதெல்லாம் காவடி தூக்கிட்டு இருப்பானு சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அதுதான் இப்போ பாருங்க, பலுச்சிஸ்தான் அவனே அங்கே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த நாட்டை. அது பெருசு பாகிஸ்தான்லேயே. ஸோ அவன் தனியாக டிக்ளேர் பண்ணி ஐநா சபை போயிடுறாங்க, தனியாக டிக்ளேர் பண்ணி அறிவிங்கன்னு. ஒரு பக்கம் அவன் தாக்குறான், ஒரு பக்கம் வாண்டடாக வந்தனால இவனை தாக்க வேண்டியிருக்கு. நம்ம இன்றைக்கி கராச்சி நகரம்லாம் இது பண்ணியாச்சு. ஸோ பாகிஸ்தான் எங்கே இருக்க போகுது மேப்பெல்லாம் தெரியாது. அதுதான் நயினார் கூட சொல்லியிருக்காரு, இப்போ அவர் தான் தலைவர். இப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நாளை 26 இதே தான் கதி ஆக போகுது. இந்த பக்கம் பார்வை திருப்பிட்டார். அது முடிஞ்சு 26 வரும். பீகார் தேர்தல் அக்டோபர் முடிஞ்சாச்சுன்னா அப்புறம் அதுதானே. இல்லை வெஸ்ட் பெங்கால் வர, வெஸ்ட் பெங்கால் செகண்ட் பொசிஷன் அது வந்துப்பாங்க. அப்போ இங்கே பார்வையை திருப்பிடுவாங்க. அப்போ எந்த கூட்டணியும் சேர்ந்து இவர் ஓட வரணும். அதுக்கேற்ற மாதிரி சீனியர் வேலை பார்க்க மாட்டாங்க. இப்போ பாரு 2 பேரும் கழட்டியாச்சு. இனி வந்து துரைமுருகனும் டம்மி போஸ்ட் மாதிரி கொடுத்தாச்சு. இன்னும் இருக்குது நிறையா, யார் 13 பேர் மொத்தம் சொல்கிறாங்க. அப்போது அவங்களே அதை வெளியில் தள்ளி ஒரு பக்கம் அதிருப்தி ஆகி ஒரு பக்கம் அவங்களாம் உள்ளே போகும்போது மக்களுக்கு விரோதமாக இருக்குது, அரசியல் விரோதமாக இருக்குது. இப்போ சாட்டேடி கொடுத்து அப்படியே ஊழலில் உட்கார வச்சிடணும். வருஷக்கணக்காக இல்லை, லைஃப் லாங். அதான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நடக்கும் தமிழகத்துக்கு விடிவுக்கு. அது நடக்கும். கூட்டணி இதை பார்த்து சேருவாங்க. இன்னும் இருக்குது நேரம். அப்போ ஓட வரணும். இந்த ஆட்சினால் மக்கள் வர்றது எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்கள் தலைய சுமைகள் தான் ஜாஸ்தியாக போச்சுன்னா ஒன்றும் கொடுக்கல. நாய் பிஸ்கெட் மாதிரி ஏதோ 1000 அரைகுறையாக போட்டு இந்த பக்கம் வாங்கினது 5000 10,000 இருக்கும். அப்போ குடிக்க கொடுக்குறானுங்க, அதை வச்சு தான் திருப்பி கொடுக்குறது. அது படித்தவங்களுக்கு அந்த 10% மாற்றி போடுறவங்க கரெக்டாக பண்ணாலே போதும். கூட்டணி சேர்ந்து வந்துக்கலாம். மிச்சத்தை பற்றி ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லை. அங்கே போட்டு அதில் பாதி விஜய்க்கு போகும், எல்லாம் இருக்குது. அந்த விஜய் வந்துடும் அப்படியே உதயநிதி காட்டலன்னு சொல்லி உதயநிதி மதர்
கூடி சில இடத்துல போய் கேட்குறாங்கன்ற மாதிரிலாம் வருது. அப்போது விஜய்னால தான் பாதிப்பு வரும் உங்கள் பையனுக்குன்னு. இருக்கட்டும் பார்ப்போம். நன்றி.